ஹலோ ஸ்டீவ், வெல்கம் பேக் டு தி வீடியோ. இந்த வீடியோல வழக்கம் போல ரீல்ஸ் செக்ஷன் தான் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வண்டா மாதிரி என் தாலியை கொத்தா இருக்குதுங்க. சார் சொல்லுங்க மேடம். சார் நான் குழந்தைகளுக்காக ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம். அப்படியா? ஏன்டாடி மாப்பிள்ளைக்கு அவ்வளவு வெறி மாப்பிள்ளைக்கு. சித்திரை, வைகாசி, மாசி, ஆடி, ஆடிப்பெருக்கு, மார்கழி, மாசி, தை, பொங்கல், பங்குனி, அமாவாசை, பௌர்ணமி, திருக்கல்யாணம், ஆயுத பூஜை, அமாவாசை, திருக்கல்யாணம், ஆயுத பூஜை, தீபாவளி பண்டிகை, அவ்வளவுதானே. நம்ம ஊர் பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதை சொல்லி கொடுக்கணும் நண்பர்களே. யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, எனக்கே தெரியாது. படிக்காத தற்குறிப்பல். அந்த குழந்தையின் சிரிப்பை பாருங்கள் நண்பர்களே. ரெண்டாயிரத்தி 26 நாமதான் எப்படி நம்மதான். ஊர் சுத்துக்கு வீட்டு போற ஞாபகத்தை பாரு. அதாங்கடா அவன் தொம்பிங்கடா அது சொல்றாங்க. என்னடி உனக்கு கனியா சொல்லணுமா? போங்கடா போய் படிங்கடா. நல்லா இருந்துச்சு. பேசிக்கா சொல்லணும்னா ஐ ஹேட் கேட். எனக்கு பூனைனாலே எனக்கு பிடிக்காது, எனக்கு நாய்னா வேணா பிடிக்கும். உண்மை சொல்லணும்னா பூனைகிட்ட போய் நீங்க என்னதான் சாப்பாடு கொடுத்து நீங்க என்னதான் எவ்வளவுதான் பாசத்தை காட்டினாலும் அடுத்த மாதிரி நீங்க போனீங்கன்னா அவன் ஒரு மாதிரி உருமுவான் பாருங்க. பூனையோட பிஹேவியர் வந்து எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா அதோட அது பண்ற மொமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கியூட்டா இருக்குது. அந்த மாதிரி அதுவும் நாய் கூட கொண்டு வந்து விட்டு பாத்தீங்கன்னா நாய் வாங்குற அடி பயங்கரமா இருக்கும். நம்ம ஆளுங்கதான் ஒளிஞ்சிருக்கிற லட்சணம் அந்த மாதிரி. எல்லாம் நம்ம ஆளுங்கதான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. டேய் கொஞ்சம் வயிற்று எக்கி இருக்கலாம். உள்ளத்தல் பாடி உள்ளத்தல். பாவம் அங்கிள். நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? நைஸ் ஒன். இதுக்கு மேல பாக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா ஹெட்போன் போட்டுங்க, ரொம்ப நல்லது. டிஸ்க்ளைமர். அத்தான் ஒரு பாட்டு பாடுங்க தான். பாட்டு பாடு பாடு பாடி தர உம்மால உம்மால நீ அம்புல வாயில போட்டு தாமில் நைட் எங்கத்தான் போறீங்க? வாங்கத்தான் ஒன்னா தூங்கலாம். எங்கத்தான் போறீங்க? வாங்க சீதிவா மாதிரி கொண்டாட்டி வச்சு போடாங்க. ஸ்ரீதேவியா மாதிரி பொண்டாட்டி வச்சுக்கிட்டு நைட் எங்கத்தான் போறீங்க? வாங்கத்தான் ஒன்னா தூங்கலாம். எங்கத்தான் போறீங்க? வாங்க சீதிவா மாதிரி கொண்டாட்டி வச்சு போடாங்க. அதான் தம்பி, வாழ்க்கையில அமுக்கணும் படிக்கணும் பிடிக்கணும் இருக்காம போய் படிச்சு முன்னேற வேலையை பாடுற அப்படின்டா. எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு.
அது என்னமோ உண்மைதான்டா. ஃபீலிங்ஸ் அது போய் படத்துல பாருங்க தெரியும். ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே, மொத்த உலகமுமே அடடா சுத்த மறந்துருச்சே. ஏ பொட்ட புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிருச்சே. இப்படியெல்லாம் பண்ண கூடாது, பாவம் டாடி. இது வந்து ரொம்ப தப்பு ப்ரோ. சின்ன குழந்தை நம்ம விளையாட்டா பண்ற சின்ன விஷயம் கூட அது அவங்களுக்கு பெரிய எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த வீடியோ பாக்குற யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி தொலைஞ்சிடாதீங்க. விளையாட்டா பண்ற தப்பு தான் பெரிய பிரச்சனையாகும் பின்னாடி. நல்லா அட்வைஸ் பண்ற மாதிரி வச்சுக்கிறீங்களா ஏன் டாடி? தப்பாங்க ஐயா, குவாலிட்டி சும்மா முறுக்கா இருக்கும் ஐயா. ஐட்டிக்கார போது போய் படுற போடா டே, போதையை போட்டு வந்து அக்கபர் பண்ணிட்டு இருக்கிறியாடா. போதையை போட்டு வந்து அக்கப்போர் பண்ணிட்டு இருக்கியாடா. இந்த டாகோட மீம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல காமெடியாவே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் என்ன நினைச்சிட்டு வந்தாலும் அநியாயம் பண்றீங்களடா. இதுக்கு மேல போன காப்பிரைட் கொடுத்துருவான், வேண்டாம். ஆக்சுவலா சொல்லணும்னா வந்து விடாமுயற்சி பீச் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணியிருக்காப்ல நம்ம அனிருத் அண்ணன். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த விடா முயற்சிங்கிறது முயற்சி விக்டரு அப்படின்னு வந்து வரும் கோரஸ்ல. அது வந்து எனக்கு தெரிஞ்சு இதுல இருந்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன். கடவுளே அஜித் மொத்தமா 2 குத்து. மொத்தம் 2 குத்து. மூணாவது குத்து நான் குத்தவா? இப்ப புதுசா வந்த தேவாரா அமரன் எல்லாம் தமிழ் மூவிஸ் ஒரே கிளிக்ல HDR டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கு இந்த ஒரு டெலிகிராம் பாட் மட்டும் இருந்தா போதும். நீங்க ஈஸியாவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அந்த டெலிகிராம் பாட் உங்களுக்கு வேணும்னா ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல பாட் கமெண்ட் பண்ணுங்க, நான் DM சென்ட் பண்றேன். ஃபாலோ பண்ணா மட்டும்தான். அப்ப நான் வந்து உன்னை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பாட்னு கமெண்ட் பண்ணா நீ வந்து எனக்கு அது டைரக்டா அனுப்பிடுவ லிங்க். இல்ல டூரா ஃப்ரெண்ட்ஸ் பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற. இப்போ வந்து இந்த மாதிரி இறங்கிட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன்னும் பண்ண முடியறது இல்ல. இப்போ வந்து இன்ஸ்டா ஓபன் பண்ணாலே இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சுன்னா பாட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க, ஆப்னு கமெண்ட் பண்ணுங்க, லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு டைரக்டா வந்து நான் உங்களுக்கு DM பண்றேன் அப்படி இப்படின்றானுங்க. நம்ம வந்து இப்போ வந்து அதை போட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணா எப்போ வரும்னு தெரியறது இல்ல. அதுலயும் இன்னொரு விஷயம் என்ன பண்றானுங்கன்னா வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாதான் வந்து உங்களுக்கு DM வரும், நீங்க வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாதான் உங்களுக்கு DM வரும், அப்பதான் நேம் சொல்லுவேன் அப்படிம்பானுங்க. அந்த ஆப் பார்த்தா பிளே ஸ்டோர்லயே இருக்கும், ஆனா நேம் சொல்ல மாட்டானுங்க. இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலிய மாறேன்னு மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம். நீங்க ஆப்னு கமெண்ட் பண்ணுங்க, லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, பாட்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே வந்து உங்களுக்கு DM பண்றேன். என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? இனிமே இந்த மாதிரி ரீல்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஒன்னு கமெண்ட் பாக்ஸ்ல அசிங்கமா திட்டி விட்டுருங்க, இல்லைன்னா வந்து டைரக்டா ரிப்போர்ட் அடிச்சு விட்டுருங்க, முடிஞ்சு. அதுக்கப்புறம் வீடியோவை போட மாட்டாங்க. தயவு செஞ்சு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரீல்ஸை பார்த்தாலே இப்ப இன்ஸ்டா பக்கம் வர தோண மாட்டேங்குதா? எங்க இருந்தாண்டா வரீங்க? ஸோ வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா என் கூட சேர்ந்து நீங்களும் ரீல்ஸை பார்த்து சிரிச்சிருக்கலாம், இல்ல முறைச்சிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, இன்னும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். அப்புறமா என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய Q&A செஷன் நான் போடுவேன். அப்போ வந்து நீங்களும் வீடியோல வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பாய்.